கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 43:2. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். ஐசாயா 43:2. When you walk through the fire, you will not be burned. அன்பான சகோதர சகோதரிகளே, நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா 60 முழ உயர ஒரு பொன் சிலையை பண்ணுவித்து நாட்டின் ஜனங்களை எல்லாம் வணங்கச் சொன்னார். கர்த்தருடைய தாசர்களான தானியேலின் நண்பர்கள் அனனியா, மீஷவேல், அசரியா என்னும் 3 பேரும் சிலையை வணங்க மறுத்தார்கள். கர்த்தராகிய ஆண்டவரை மட்டுமே வணங்குவோம் என்று உறுதியாய் கூறிவிட்டார்கள். கர்த்தர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம் என்பதில் உறுதியாயிருந்து அதை ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். ராஜாவின் கோபம் அதிகமானது. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலையிலே தானியேலின் நண்பர்கள் 3 பேரும் தள்ளப்பட்டார்கள். அக்கினியில் விழுந்த 3 பேரும் விடுதலையாய் எழும்பி நின்றார்கள். கர்த்தராகிய ஆண்டவரும் அவர்களோடு உலாவினார், அவர்களை பாதுகாத்தார். அக்கினியின் மனம் அவர்கள் மேல் வீசவில்லை, முடி கருகவில்லை, சால்வை சேதமடையவில்லை. நேபுகாத் நேச்சார் ராஜா கர்த்தருடைய தாசர்களான அனனியா, மீசவேல், அசரியா என்னும் 3 பேரையும் விடுவித்தார். அக்கினி சூளையிலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம் வாழ்வில் அக்கினி சூளை போன்ற துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் ஏற்படலாம். கர்த்தர் அற்புதமாய் நம்மை பாதுகாப்பார். நமக்கு தேவை விசுவாசம். கர்த்தர் பேரில் உறுதியாய் விசுவாசமாய் நாம் காணப்பட வேண்டும். விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆமன். அக்கினி சூளையில் இருந்து எங்களை பாதுகாப்பவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் மோசடிகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். எவ்வளவு விழிப்புணர்வு காரியங்கள் தெரிந்திருந்தாலும் மக்கள் எளிதாக நம்பி ஏமாறும் இந்த ஆன்லைன் மோசடிகள் தடுத்து நிறுத்தப்பட தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உழைத்து சம்பாதித்த பணத்தை எளிதாக இழக்கிற அந்த ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாரும். அரவணைக்கிற கரம் அவர்களை தாங்கட்டும். நீர் அவர்களை பொறுப்பேற்று வழிநடத்தும். இதிலிருந்து தப்பிக்கக்கூடிய மார்க்கங்களை அவர்களுக்கு உண்டு பண்ணும். உம்முடைய கரத்திலே மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்தருளும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமன்.